Hi guys, I am Rajkumar. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கும்னு சொல்லி ஆகணும். இந்த ரீசன் என்னன்னா என்னுடைய யூஎஸ் டொமைனுக்கு அப்ரூவல் கிடைச்சிடுச்சு நண்பா. ஆக்சுவலி அதனுடைய வீடியோ தான் நாம இதை பண்ண போகிறோம். சரிங்களா, நான் வீடியோ எடுத்த டைமுக்கே என்னால் பப்ளிஷ் பண்ண முடியும். பட் அந்த டைமுக்கு நம்ம ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியதாக இருந்ததால் இப்போ நம்ம இந்த டைமுக்கு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். சரிங்களா, தென் குட் நியூஸ் என்னன்னா என்னுடைய யூஎஸ் டொமைன் இதனால நான் யாருக்குமே என்னுடைய யூஎஸ் டொமைன் நேமே சொன்னது கிடையாது. பட் உங்களுக்கு இன்னைக்கு ஓப்பன் சோர்ஸாக இருக்கணும், அதாவது அப்ரூவல் ஆன பிறகு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னைக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு. சரிங்களா, யூஎஸ் டொமைன் பாருங்க 1c1.us. சரிங்களா, அங்கே பாருங்க 1c1.us. என்ன ப்ரோ ஏதோ ஸ்டார்டிங் ஏதோ ஒரு இமேஜ் மாரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கலாம் நண்பா. இது வீடியோவுடைய தம்ப்நெயில். சரிங்களா, நான் ஃபோட்டோஷாப்பில் போட்டு எடிட் பண்ணி வச்சுட்டேன், அதனால நமக்கு இது போல வருது. உங்களுக்கு எல்லாமே நான் டீப்பாக காட்டுறேன். சரிங்களா, தென் டொமைனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 43 நாள் ஆகுது. ஓகேங்களா, நம்ம யூஎஸ் டொமைன் வாங்கி கரெக்டாக 1 மந்த் நம்மளுடைய இந்தியன் சர்வர்லேருந்து யூஎஸ் சர்வருக்கு ஸ்விட்ச் பண்ணதால் அதில் 30 நாள் ஆயிடுச்சு. அதுலேருந்து நம்ம போட்டிருக்கிற போஸ்ட்லேயே இது வரைக்குமே மொத்தமே 28 போஸ்ட் தான் போட்டிருக்கிறோம். 3 நாளாக நமக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, உங்களுக்கு தெரியும் டொமைன் எந்த டேட்ல இருந்து என்னைக்கு வாங்கியிருக்கோம், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தா தெளிவாக தெரியும் நினைக்கிறேன், கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூஎஸ் டொமைன் இந்த டொமைன் நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். நமக்கு வந்த மெயில் எதுனா இதுதான். ஓகேங்களா, உங்களுக்கு நான் மெயிலில் கூட போய் காட்டுறேன். அதாவது யுவர் சைடு நியூ ரெடின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதே தான் 1c1.us. இதுதான் நமக்கு வந்த மெயில். டைமிங்கோட உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, இப்போ நம்ம டேரெக்டாக இப்போ எங்கே போக போகிறோம்னா இப்போ மெயில் செக்ஷனில் போய் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன். எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் ரெடியா. ஓகேங்களா, இப்போது மெயில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாச்சுன்னா கூகுள் பேமெண்ட்ஸ்னு இருக்கா, இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம AdSense அக்கௌண்ட் புதுசாக கிரியேட் பண்ணும்போது நமக்கு இது போல தான் வரும். சரிங்களா, இப்போது இதில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். செப்டம்பர் 16, 2022. சரிங்களா, இந்த டேட் அதாவது 16ஆம் தேதி நம்ம கூகுள் AdSense கிரியேட் பண்ணும்போது சைனிங் பண்ணும்போது நமக்கு இந்த மெயில் வந்தது. சரிங்களா, 3 நாள் 3 days ஏஜ் காட்டுதுங்களா இதில். சரி, அப்போ அதுல இருந்து கரெக்டாக நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ ஒவ்வொரு வீடியோவில் நம்ம அப்ரூவல் காணிச்சிட்டு நம்ம அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 16 2 மெயில் வந்திருக்கா. தென் 17ஆம் தேதி 1, 18ஆம் தேதி 1. ஓகேங்களா, தென் 19ஆம் தேதி கரெக்டாக 12:38க்குலாம் எனக்கு மெயில் வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போ 12:38 கணக்கு பண்ணிக்கோங்க. 16ஆம் தேதி விட்டுருங்க, ஏன்னா 16ஆம் தேதி நான் நைட் கரெக்டான டைமிங் என்னால் சொல்ல முடியாது. ரீசன் என்னன்னா சம் சீக்ரெட். இது ப்ரோ சொல்லுங்க ப்ரோன்றதுக்கு அதான் நைட்டுன்னு சொல்லிட்டுல, நைட்டில் பர்டிகுலராக ஒரு டைமிங் இருக்குது, அந்த டைம் தான். ஓகேங்களா, சரி 16ஆம் தேதி விட்டுருங்க. இப்போ பாருங்க 17, 18 2 நாள் கரெக்டாக 3ஆவது நாள் எனக்கு மதியம் 12:38க்குலாம் வந்துருச்சு. சரிங்களா, ப்ரோ ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்றவங்களுக்கு நண்பா பாருங்க, யுவர் சைட் இஸ் ஏ நியூ ரெடி டு சர்வீஸ் AdSense ஃபார் AdSense வருதுங்களா. ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்பவே இம்ப்ரெஷன் அதிகமாகிடுச்சு. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, வாயில் ஏதோ உளறிட்டு இருக்கணும்னா தெளிவாக தெரியுது. ஓகே, பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம அது இல்லாமல் உங்ககிட்ட இன்னொன்று சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோ ஒரு வீடியோ கூட நம்ம எடிட்டிங் பண்ணது கிடையாது. சம் மிஸ்டேக் எங்கேயாச்சும் இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ உங்களுக்கு இந்த மெயில் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது டேட் பார்த்தா தெரியும் 12:38. ஏன்னா நீங்கள் 19ஆம் தேதி, ஏன்னா அதில் டேட் ஒரு நாள் இன்னும் இருந்தாலும் நமக்கு இந்த டேட் காமிச்சு கொடுத்துரும். சரிங்களா, இப்போ பாருங்க 1c1.us இந்த சைடுக்கு ஆக்சுவலி இது வந்தது மெயில் இப்படி தான் வந்தது. ஓகேங்களா, அதாவது ஒவ்வொரு சிலருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸில் ஸ்டார்டிங் வந்த மெயிலெலாம் வேற மாரி வந்துட்டு இருந்தது. பட் இப்போலாம் AdSense அக்கௌண்ட் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா இது போல தான் மெயில் வருது. ஓகேங்களா, தென் இதில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. தென் என்னுடைய சைடுடைய 1c1.us என்ற வெப்சைட் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன் டைம் அந்த டொமைனை செக் பண்ணி பாருங்க. தென் அந்த சைடு உங்களுக்கு காட்டுறேனே. ஓகேங்களா, இப்போ AdSenseல அதாவது மெயில் உங்களுக்கு பார்த்து டவுட் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் இவர் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ஃபுல்லாக ஃபேக்காக இருக்கு, இவங்க எதுவுமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இது ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற விதத்தில் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். சரிங்களா, ஏன்னா நான் வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு சர்வீஸாக மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதாவது 40 daysல நான் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவேன். தென் வெப்சைட்டுக்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட், எப்படி அப்ரூவல் கண்டென்ட் நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 100% யூனிக்காக இருக்கும். 1000+ கீவேர்ட்ஸ் இருக்கும். சரிங்களா, 100% பிளாகரிசம் இல்லாத யூனிக்காக தான் நம்ம ஒவ்வொரு போஸ்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு போஸ்ட் 130 ரூபா தான், ரொம்பலாம் கிடையாது. சரிங்களா, இது இல்லாமல் இது ICBC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் நம்ம பண்ணுறோம். ICBC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்னா 350லேருந்து CBC 1000 வரைக்குமே இருக்கக்கூடிய CBCயில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அது போல இருக்கிற கீவேர்ட்ஸில் வர 4 போஸ்ட்டும் போட்டுட்டு மற்ற டெக்னாலஜி ஓரியன்டாக போஸ்ட் போட்டு தான் நான் சைட் மானிட்டேஷன் வாங்கியிருக்கேன். வெறும் 28 போஸ்ட் போட்டு தான் நான் அப்ரூவல் வாங்கியிருக்கேன். சரிங்களா,
28 போஸ்ட்ல ப்ரோ எப்படி ப்ரோன்னு கேட்கலாம் நண்பா. உண்மை அதுதான். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எப்படி சொல்றது 40 போஸ்ட் போடணும் 50 போஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்னன்னா நான் .comல வந்து வெறும் எப்படி சொல்றது 6 போஸ்ட்டோ 7 போஸ்ட்டோ சம் 1 month ஏஜ் ஆயிடுச்சு. அதாவது அந்த வீடியோ போட்டு அதாவது சரியா ஞாபகம் இல்லை. அந்த வீடியோவும் இருக்குது, செக் பண்ணி பாருங்க நம்ம சைடில் போயிட்டு சரிங்களா. அப்போ ஏன் ஒரு இதுக்கு மட்டும் 28 கண்டென்ட் போட்டேன் ரீசன் என்னன்னா ஆக்சுவலி 28 கண்டென்ட் நான் போட்டிருக்கவே மாட்டேன். பட் போன மாசத்துல ஃபுல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ல சர்வர் சேஞ்ச் ஆனதால என்னால் சர்வர் இஷ்யூஸ் வந்துடும் சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணாமே இருந்தேன். தென் அப்படியே ஒவ்வொன்றா போட்டு 28 போஸ்ட் வந்துடுச்சு சரிங்களா. வேற எதுவும் கிடையாது. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைரக்டா இப்போ நம்மளுடைய வெப்சைட் போய் 1C1 வெப்சைட் போய் நம்ம விசிட் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலி வெப்சைட் போய் பார்த்தாச்சுன்னா இப்போ 1C1 இந்த வெப்சைட் தான். அதாவது சைடு வந்து இப்போ நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்டே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்டே கரெக்டாக எல்லாத்தையுமே ஒவ்வொரு பேஜை நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன் சரிங்களா. இன்னும் ஆட்ல எதுவுமே நான் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறேன். இப்போதைக்கு AdWords மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்குது சரிங்களா. சைடுடைய கஸ்டமைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும். வேற பாருங்க மேலே டொமைன் பாருங்க 1C1.us ஓகேங்களா. இதுதான். தென் இதில் பெருசாக எதுவும் சொல்லிக்கிறதுக்கு எதோ லோகோ தென் பார்த்தாச்சுன்னா கேட்டகிரி சிம்பிளாக தான் இருக்கும். அதுலேயே ஏன்னா AdWords மட்டும் தான் இருக்கும். மேனுவல் ஆர்ட்ஸில் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. மேனுவல் ஆர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் தான் இந்த காலியாக இருக்கிற ஸ்பேஸ்லாம் வந்து நமக்கு ஆட் வந்து ஷோ பண்ணும் சரிங்களா. பாருங்கள் மொத்தமே 28 போஸ்ட் தான், ரொம்பலாம் எதுவுமே கிடையாது. 100% யூனிக்காக போட்டு ஈஸியாக அப்ரூவல் வாங்கியாச்சு சரிங்களா. அது இல்லாமல் பாருங்க இதுல வந்து எப்படி சொல்றது இன்சூரன்ஸ் கேட்டகரியில் ஒரு போஸ்ட் இங்கே போட்டிருக்கிறேன்னா ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரிச்சிருவீங்க நண்பா. ஏன்னா ஸ்டார்டிங்கை நம்ம போட்டது எல்லாமே ஒரு 5 போஸ்ட்டோ 6 போஸ்ட்டோ எல்லாமே இன்சூரன்ஸ் கேட்டகரி, அதாவது ICBC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணோம். ஒரு சிலர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ICBC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் போஸ்ட் போட்டால் அப்ரூவல் வந்து தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. ஃபாலோ பண்ணி அப்ரூவல் கொடுப்பாங்க சரிங்களா. இப்போ வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தாச்சுன்னா ஆக்சுவலி இப்போ ஏன்னா உங்களுக்கு தேர்ட் பேஜ் போய் இப்போ நான் தேர்ட் பேஜ் வந்து போனேன். ரீசன் என்னன்னா அதில் வந்து இன்சூரன்ஸ் கேட்டகரியில் நம்ம போஸ்ட் போட்டிருப்போம், அதனால அது காட்டில் அந்த பேஜுக்கு நம்ம வந்திருக்கிறோம் சரிங்களா. இப்போ மேலே பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் என்னடா வாயிலே வர மாட்டேங்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டா வரல விட்டுருங்க, வராது வான்னு சொன்னால் வராது ஓகேவா. அப்படியே ஆக்சுவலி ஃபோனு கொஞ்சம் ஹேங் ஆகுது வேற இதில். பார்த்தீங்களா லாயர் கேட்டகரியில் ஒரு போஸ்ட் இருக்குதா மேலே பாருங்க. எல்லாமே வந்து இது லாயர் ஓரியண்டா வரும். பைக் அத்தாரிட்டி இதுவுமே இன்சூரன்ஸ் கேட்டகரியில தான் வரும் நண்பா. இது ஏன் உங்ககிட்ட போஸ்ட் போடலாம், அதுக்கு ஒரே நீச்சில் அப்ரூவல் வாங்குற வரைக்கும் மல்டி நீச்சில் ஒர்க் பண்ணணும், மைக்ரோ நீச்சில் போகக்கூடாது சரிங்களா. மல்டி நீச்சில் போகிற மாரி போய் மைக்ரோ நீச்சில் கொண்டுட்டு வரணும். அதுதான் அங்கே புத்திசாலித்தனம். ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சிலர் வந்து 30 போஸ்ட் போட்டேன் 40 போஸ்ட் போட்டேன் அப்படின்னு எனக்கு அப்ரூவல் கிடைக்கல, லோ வால்யூம் கண்டென்ட் வருது ப்ரோ கண்டென்ட்னு வருது சம் இந்தமாரி எனக்கு நிறைய ரீசன் அப்படின்றவங்களுக்கு நண்பா உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 206 விதமான சிக்னல் இருக்கு, நல்லா பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இம்ப்ரெஷன், மூணாவது யூனிக் சர்ச் கிளிக்ஸ், எவ்வளோ பேர் ஆடுக்கு அதாவது எவ்வளோ பேர் சைட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் இருந்திருக்காங்க, இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணி கொடுத்தாலே போதும் உங்களுக்கு கரெக்டாக. அதாவது அப்ரூவல் வர உங்களுக்கு லேட் ஆகுதுனாவே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 வீக் மேக்ஸிமம் வந்து 3 டேஸில், அதாவது 2 நாள் தான் புரியுதுங்களா. நமக்கு ஏன்னா 3 நாள் மதியத்துக்குள்ளேயே நமக்கு தான் அப்ரூவல் கொடுத்துட்றாங்க இல்லையா, அதாவது 2 நாள் தான். 2 நாளில் அப்ரூவல் கிடைச்சிரும் எந்த சைட்டாக இருந்தாலும் ஓகேவா. 1 வீக்லாம் டிலே ஆகுதுன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், நம்ம சைடு ரிஜெக்ட் தான் ஆக போகுது, எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எழுதி வச்சுக்கலாம். புரியுதுங்களா. நான் மறுபடியும் சொல்றேன், இது 1C1.us இந்த US டொமைன். இந்த டொமைன்ல தான் நம்ம இதுக்கு மேல ஒர்க் பண்ண போறோம். ரீசன் என்னன்னா என்னுடைய MrFool.comலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ வந்து கொஞ்சம் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. அதனால US டொமைன்லேருந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் US கண்ட்ரியை நம்ம டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் சரிங்களா. US கண்ட்ரினா கார் ஆக்சிடென்ட்டு, லாயரு, எப்படி சொல்கிறது, இந்தமாரி சம் கேட்டகரி இருக்குது. ICBC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம் சரிங்களா. கிட்டத்தட்ட 1000 கீவேர்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். எதுக்குன்னு 1000 கீவேர்ட்ஸில் போஸ்ட் போடுறோம், $5000 மாதம் தான் எடுக்கிறோம். அந்த விதத்தில் 6 மாதம் இதில் ஃபுல்லாகவே நம்ம கீவேர்டின் டஃபிங் பண்ணி தென் ஒரு சில ப்ரொசீஜர்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதை பற்றி உங்களுக்கு ரெகுலராக இந்த சைடுலேயும் உங்களுக்கு வீடியோ வேணும், AdSense பற்றி டேட்டா வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன், பிரச்சனையே எனக்கு கிடையாது. பட் ஆனால் எல்லாத்துக்குமே உங்களுடைய சப்போர்ட் வேணும் நண்பா. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் எதுவுமே பண்ண முடியும். தென் இப்போ நம்ம அப்படியே டெலகிராம் குரூப்புக்கு போயிடலாம். ஏன்னா அங்கே தான் நான் அந்த தமிழை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த தமிழை வச்சு காட்டுறேன் சரிங்களா. பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு வெப்சைட் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, நம்பி வாங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக 40 டேஸில் உங்களுக்கு வந்து நான் அப்ரூவல் வாங்கி கொடுக்குறேன் சரிங்களா. ப்ரைஸ் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் ஓகேங்களா. அதனால் வந்து உங்களுக்கான எனி டவுட்ஸ் எப்படியா இருந்தாலும் நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி எங்கிட்ட கால் பண்ணி கூட நீங்கள் பேச முடியும் உங்களால் ஓகேங்களா.
எப்படி சொல்றது, கம்மியான பிரைஸ்ல நான் பண்ணி கொடுக்குறேன். ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா ஆஃபர் விதத்தில் உங்களுக்கு சம் அமௌண்ட் கூட கம்மி பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி தரேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து வெறும் எப்படி சொல்றது 250 ரூபாய்க்கு 100 கீவேர்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா 500 கீவேர்ட்ஸ் வந்து 1000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? தென் 500 கீவேர்ட்ஸ் நண்பா, 500ன்னு கரெக்டாக சொல்ல போனால் 1000 கீவேர்ட்ஸ் கூட உள்ள இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் கம்பல்லாம் எதுவும் கிடையாது. சரிங்களா? வேணும்னா வாங்கி ஒர்க் பண்ணுங்க, அப்ரூவல் எடுத்துட்டு ஹாப்பியா ஆட்சன்ஸ்ல ரெவன்யூ எடுத்துட்டு போங்க. ஏன்னா ஏதோ ஒரு நீச்சல் ஒர்க் பண்றதை விட்டுட்டு கரெக்டான இந்த கேட்டகரியில் செலக்டடா நம்ம ஒர்க் பண்ணோம்னா டக்குன்னு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதை விட்டுட்டு வளன்னு நம்ம பாட்டு கண்டென்ட் போட்டுட்டு இருக்க கூடாது. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், உங்க சைட்டுக்கு அப்ரூவல் கிடைக்கல, லோ வால்யூம் கண்டென்ட் வந்து ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குன்னா உங்க சைட்ல நீங்க ப்ராப்பரா உங்க சைட் நீங்க பில்ட் பண்ணலாம்னு அர்த்தம். 1. நம்பர் 2, சைடு கஸ்டமைஸ் வந்து சரியா பண்ணாம இருந்திருக்கலாம். நம்பர் 3, உங்க சைடுக்கு கரெக்டானபடியே டிராஃபிக் கொடுத்துருக்க மாட்டீங்க. சரிங்களா? நான் வந்து டிராஃபிக் வந்து ஈஸியா என்னால கொடுக்க முடியும். தென் எனக்கு கண்டென்ட் ரேட்டிங் ஒன்று இருக்குது. நம்ம குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு காம்ப்ரமைசேஷன் பண்ணி தான் வரும். ஏன்னா என்னோட போஸ்ட்ல எப்படி சொல்றது 2000 வேர்ட்ஸ், சாரி 2000 கீவேர்ட்ஸ், 3000 கீவேர்ட்ஸ், 5000 கீவேர்ட்ஸ் கூட எழுதிருக்கிறேன். ஒரு சிலதுக்கு 8000 கீவேர்ட்ஸ் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். சரிங்களா? அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்றது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்ம குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியம் நண்பா. அதனால அதை பார்த்து பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நான் வெப்சைட் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். வெப்சைட்டு தேவையான அப்ரூவல், அதாவது வெப்சைட்டுக்கு தேவையான ஆர்டிகல் கண்டென்ட் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு போஸ்ட் 130 ரூபா தான், ரொம்பலாம் கிடையாது. இது அப்ரூவல் கண்டென்ட் தனி இருக்குது. தென் நமக்கு ரெவன்யூ வரதுக்குன்னு தனி கண்டென்ட் இருக்குது. சரிங்களா? தென் வேற எதுவும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த வீடியோ போல தான். இந்த சைடு வந்து இன்னும் ப்ரீமியம் திம்ஸ் எதுவுமே போடவே இல்லை. போட்டு ஃபுல்லாக சைடு கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், 1c1.us இது என்னுடைய டொமைன் தான். உங்களுக்கு என்னுடைய இந்த சைடில் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் 1c1.us போட்டாலே நீங்க அப்படியே போட்டாலும் சரி, இல்லை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறேன், அதில் போய் ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்தாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? எனிவே இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நண்பா, பாய்.